11 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 20% மற்றும் 50% அதிகமாக உள்ளது எனில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம் உள்ளது? அதாவது இரண்டு எண்கள் இருக்கு, மொத்தம் 3 எண்கள். அதில் முதல் 2 எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது எண்ணை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்கு? 20%. இரண்டாவது எண் வந்து 20%, முதல் எண் 20%, இரண்டாவது எண் 50% அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண், இரண்டாவது எண், மூன்றாவது எண். ஸோ முதல்ல இந்த மூன்றாவது எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 100% எடுத்துக்கிறோம். இந்த மூன்றாவது எண்ணை 100%. இப்போ இந்த மூன்றாவது எண்ணை விட முதல் எண் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றாங்க? 20% அதிகமாக இருக்கு. அப்போ இது 120% அப்படி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது எண் வந்து மூன்றாவது எண்ணோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இருக்குன்றாங்க? 50% அதிகமாக இருக்கு. அப்போ இதை 150ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, ஈஸி. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம், அதாவது முதல் எண்ணை இரண்டாவது எண்ணையும் கம்பேர் பண்றாங்க. ஸோ முதல் எண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எண் எவ்வளோ? 120 பை அவங்க எந்த எண்ணாவோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது எண்ணாவோட கம்பேர். இரண்டாவது எண் வந்து 150 இன்ட்டு 100. அவ்வளோதான் ஆன்சர். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0. 5 அடிச்சுன்னா 3 5 5 2 5 10. ஸோ இது 3க்கு இதுக்கு அடிச்சோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 40. ஸோ அப்போ 80, 40ன்றது 80% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம், அதாவது முதல் எண்ணானது இரண்டாவது எண் எவ்வளவு சதவீதம்னா 80% அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கொஸ்டின். இரண்டு எண்கள் இருக்கு. அதுல மூன்றாவது எண்ணை விட முறையே 26 மற்றும் 5% அதிகமாக உள்ளது எனில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம் உள்ளது? அதே தான் ஃபர்ஸ்ட் போட்ட அதே மாடல் தான். ஸோ முதல் எண் இரண்டாவது எண் ஸோ மூன்றாவது எண். ஸோ மூன்றாவது எண்ணை நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம், 100%. ஸோ முதல் எண் மூன்றாவது எண்ணோட கம்பேர் பண்ணது எவ்வளோ அதிகமாக இருக்கு? 26% கொடுத்துருக்காங்க, 26%. ஸோ 26ன்னா அப்போ 126%. இரண்டாவது எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 105%. இப்போ கொஸ்டின் நம்மள என்ன கேட்குறாங்கன்னா முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் அப்படின்னா முதல் எண்ணை தான் முதல்ல எழுதணும். 126 பை இரண்டாவது எண் வந்து 105 இன்ட்டு 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஸோ இப்போ இது வந்து 5 அடிச்சுன்னா என்ன வரும்? 2 5 10 மீதி 21 5 வந்து பார்த்தீங்கன்னா 105. ஸோ இதில் அடிச்சோம்னா 5 அடிச்சுன்னா 20 வரும். அடுத்து வந்து இதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிச்சுன்னா 7 3 21. ஸோ 4 3 12, 2 3 6. ஸோ மறுபடியும் இந்த 7க்கு அடிச்சுன்னா 7 42. ஸோ 120% எவ்வளோ சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம் உள்ள? 120% இருக்குமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின். இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 48% மற்றும் 11% அதிகமாக உள்ளது எனில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் எவ்வளவு சதவீதம் உள்ளது? ஸோ அதே திரும்ப முன்னம் போட்ட மாதிரியே தான். ஸோ முதல் எண், இரண்டாவது எண், ஸோ மூன்றாவது எண். ஸோ மூன்றாவது எண்ணை நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இரண்டாவது எண் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? முதல் எண் வந்து 48% அதிகமாக இருக்கு. அப்போ 148%. 11%. அப்போ 111%. இப்போ இங்கே என்னன்னா ஏற்கனவே பார்த்த 2 கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த சம்பந்தம் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணோட கம்பேர் பண்ணி இங்கே இரண்டாவது எண்ணை முதல் எண்ணில் எவ்வளவு சதவீதம் கேட்குறேன். அப்போ முதல்ல இரண்டாவது எண்ணை தான் முதல்ல எழுதணும். 111 பை 148 இன்ட்டு 100.
ஸோ எந்த எண்ணு கேட்குறாங்களோ அது முதல்ல வந்து எந்த எண்ணோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இரண்டாவது எண்ணை முதல் எண்ணோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இரண்டாவது எண் முதல்ல, அப்புறம் பை முதல் எண் இன்ட்டு 100. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாடில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ 50 2 100. ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 7 74 வரும். திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 37. ஸோ 25. ஸோ இந்த 37க்கும் 111க்கும் அடிக்க முடியுங்களா? ஸோ ஒரு 37 37 3 37 வந்து 111. ஸோ அப்போ 3 × 25 = 75% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றாங்க. அது இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் 75%. ஏன்னா முதல் எண் வந்து பெருசுங்க. இந்த 148ல் இந்த 111 எவ்வளோவா? 75% அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம். இப்போ நம்ம சதவீதம் பர்சன்டேஜில் டைப் 12 பார்க்க போகிறோம். இப்போது இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 30% மற்றும் 40% குறைவாக உள்ளது எனில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் எவ்வளவு சதவீதம் உள்ளது? இப்போ முதல் எண் இரண்டாவது எண் மூன்றாவது எண். ஸோ மூன்றாவது எண்ணை நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ முதல் எண் வந்து எவ்வளோ குறைவாக இருக்குன்றாங்க? 30% குறைவாக இருக்கு. அப்போ 70%. இங்கே வந்து இரண்டாவது எண் வந்து 40% குறைவாக இருக்குன்னா அப்போ 60%. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் எவ்வளவு சதவீதம்? அதாவது இரண்டாவது எண் வந்து எவ்வளோ? 60%. ஸோ 60% பை முதல் எண்ணுன்றது 70% இன்ட்டு 100. ஸோ ஒரு 0 அடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600/7. ஸோ 600 7ஆல் வகுங்க. 8 56, மீதி 4 40, 5 35, மீதி 5. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85, மீதி வந்து 5/3%. இப்போ அடுத்தது இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 30% மற்றும் 37% குறைவாக உள்ளது எனில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக உள்ளது? ஸோ முதல் எண் இரண்டாவது எண் ஸோ மூன்றாவது எண்ணை வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மூன்றாவது எண்ணோட முதல் எண் எவ்வளோ குறைவாக இருக்குது? 30%. அப்போ இது 70%. இரண்டாவது எண் எவ்வளோ குறைவாக இருக்குன்னா 37% குறைவாக இருக்குது. அப்படின்னா 63%. இப்போது முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் எவ்வளவு சதவீதம் கேட்டால், ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு சதவீதம் குறைவாக ரெண்டு எண்ணுக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இரண்டாவது எண்ணானது, அப்போ இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா 70, அது வந்து முதல் எண்ணோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 63/70 இன்ட்டு 100. ஸோ ஒரு 0 அடிச்சிடலாம். 70ல் 63 போச்சுன்னா 7/7 இன்ட்டு 10. ஸோ அடிச்சிட்டோம்னா நமக்கு 10%. அதாவது முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அடுத்தது இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 28% மற்றும் 25% குறைவாக உள்ளது எனில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம்? ஸோ ஏற்கனவே போட்ட அதே மாடல் தான். ஸோ முதல் எண் இரண்டாவது எண் மூன்றாவது எண். ஸோ மூணாவது எண் வந்து நம்ம 100% எடுத்துக்கிறோம். ஸோ இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா 25% குறைவாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ 75%. இது வந்து 28% குறைவாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ 72%. இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு என்ன, முதல் எண்ணானது
முதல் எண் 72 ஆனது இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா 75 இன்ட்டு 100. ஸோ 25 அப்புறம் அடிச்சா 3 25 75 4 25 100. ஸோ இந்த 3க்கும் ஒரு 3 3 சரி 2 3 6 மீதி 1 12 4 3 12. ஸோ 24 இன்ட்டு 4 4 16 மீதி 1 96% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணில் எவ்வளோ சதவீதம் உள்ளது அப்படின்னா 96% உள்ளது. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம சதவீதத்தில் பர்சன்டேஜ் டைப் 13 பார்க்க போகிறோம். இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணின் முறையே 15% மற்றும் 20% உள்ளது. ஏற்கனவே நம்ம பார்த்த டைப் 12 வந்து பார்த்தீங்கன்னா 15% 20% குறைவாக இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. ஸோ முதல் இரண்டு எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது எண்ணின் முறையே 15 மற்றும் 15% மற்றும் 25% உள்ளது எனில் முதல் எண் இரண்டாவது எண்ணில் எவ்வளவு சதவீதமாக உள்ளது? ஸோ முதல் எண் இரண்டாவது எண் மூன்றாவது எண். ஸோ மூன்றாவது எண் 100%, இரண்டாவது எண் வந்து 20%, முதல் எண் வந்து 15%. ஸோ எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா முதல் எண் அப்படின்னு பார்க்கும்போது 15% பை இரண்டாவது எண் முதல் எண்ணை இரண்டாவது எண்ணோட கம்பேர் பண்ண இரண்டாவது எண் வந்து 20 இன்ட்டு 100. ஸோ 20க்கு 100 அடிச்சோம்னா 5. ஸோ 5 75%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு எண்கள் முறையே மூன்றாவது எண்ணின் 20% மற்றும் 25% உள்ளது எனில் இரண்டாவது எண் முதல் எண்ணில் எவ்வளவு அங்கே வந்து முதல் எண் இரண்டாவது எண்ணாவோட கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து இரண்டாவது எண் முதல் எண்ணாவோட கேட்டிருக்காங்க. ஸோ முதல் எண் வந்து பார்த்தீங்கன்னா 20%. இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஸோ இப்போ என்ன கேட்குறேன்னா இரண்டாவது எண் முதல் எண்ணில் எவ்வளோ? அப்போ இரண்டாவது எண்ணை முதல்ல எழுதணும். 25/20 இன்ட்டு 100. ஸோ 20 அடிச்சிங்கன்னா 5. ஸோ 5 இன்ட்டு 25 வந்து பார்த்தீங்கன்னா 125%. ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம சதவீதம் பர்சன்டேஜில் டைப் 14 பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட், ஒருவர் தனது வருமானத்தில் 30% வீடு வாடகைக்கும் செலவிடுகிறார். மீதி தொகையில் 25% தனக்காக செலவிடுகிறார். மீதி தொகையில் 20% நன்கொடையாக அளிக்கிறார். அவரின் வருமானம் 25,000 எனில் இறுதியில் அவரிடம் இருக்கும் தொகை எவ்வளவு? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த வருமானம் ரூபாய் 25,000. மொத்த வருமானம் 25,000. இதில் அவர் 30% வந்து வீட்டு வாடகைக்கு செலவு பண்ண, அப்போ -30. அப்போ மீதி எவ்வளோன்னா 70% இருக்கும். 30% செலவு. அடுத்தது 25% எதுக்கு செலவு பண்ணா? தனக்காக செலவு. அப்போ மீதி வந்து 100ல் 25% 75% இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி தொகை வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நன்கொடையாக தராரு. ஸோ 20% நன்கொடைனா அப்போ மீதி வந்து 80% இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இந்த 25,000 மொத்த தொகை இருக்குல்ல, அது மீதி எவ்வளோ தொகை இருக்கு? 70%. அப்போ 70/100 இன்ட்டு இங்கே 75/100 இன்ட்டு 80/100. இதை சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 2 ஜீரோக்கு இங்கே 2 ஜீரோ அடிச்சிடலாம். இதில் ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் வந்து இங்கே 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ 5 டேபிளில் 5ஆம் பேப்பரில் அடிச்சோம்னா 2 5 10 5 5 25. ஸோ இதை வந்து அப்படியே பெருக்க வேண்டியதான். இந்த 2க்கும் இந்த 8க்கும் அடிச்சோம்னா 4. ஸோ 75 × 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 7. இந்த அங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 75 இருக்குது, × 4 இருக்குது. இப்போது
7 35, 35 இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 35 இன்ட்டு ஒரு 4 140. ஸோ 140 இன்ட்டு 75. ஸோ இதை பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 140 இன்ட்டு 75. ஸோ 10,500 ரூபாய் மீதி வந்து அவர்கிட்ட இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம சதவீதத்தில் பர்சன்டேஜ் டைப் 15 பார்க்க போகிறோம். ஒரு நபர் தனது வருமானத்தில் 50% வாடகைக்காக செலவிடுகிறார். மீதி தொகையில் 20% தனக்காக செலவிடுகிறார். மீதி தொகையில் 25% நன்கொடையாக அளிக்கிறார். இறுதியில் அவரிடம் ரூபாய் 4,200 மீதம் உள்ளது எனில் அவரின் வருமானம் எவ்வளவு? மொத்த வருமானம் தெரியல. அவரு 50% வாடகைக்காக செலவிடுறார். அப்போ -50% போச்சுன்னா மீதி வந்து 50% இருக்கும். 20% தனக்காக செலவிடுகிறார். அப்போ 20% போச்சுன்னா மீதி வந்து 80%. 25% நன்கொடையாக அளிக்கிறார். அப்போ 25% போச்சுன்னா மீதி வந்து 75%. அப்போ மீதி தொகை வந்து பாத்தீங்கன்னா 4,200 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா மீதி தொகை வந்து 4,200 இன்ட்டு இந்த 50% வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்த வருமானம் கொடுப்பாங்க. ஸோ மொத்த வருமானம் கொடுத்தாங்கன்னா அதில் மீதி தொகையை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/100, 80/100, 75/100 போட்டோம். இப்போ மொத்த வருமானம் கேட்கறதுனால இப்போ அப்படியே தலைகீழ போடணும். அதாவது 100/50 இங்க வந்து 100/80 100/75. இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 25 அடிச்சிங்கன்னா 25 75 4 25 100. சரி, ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த 5க்கும் 42 அடிச்சுன்னா 8 5 40, 4 5 20, மீதி 0. மீதி இந்த 8 கிடைக்கலாம். 1 8 8. அடுத்து 4 8 வகுக்க முடியாது. அப்போ 0 சத்தில் 40, 8 5 40. அப்போ 105. ஸோ 105 இன்ட்டு 100 இன்ட்டு 4 பை ஒரு 3 இருக்கு. ஸோ இந்த 3க்கும் 105 கிடைக்கலாம். 10ல் வந்து 3 3 9, மீதி 1 15, 5 15. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35 இன்ட்டு 100 இன்ட்டு 4. 35 இன்ட்டு 4 140. ஸோ 140 இன்ட்டு ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா 14,000. 140 அதோட ஒரு 2 0 சேர்க்கறீங்கன்னா அப்போ 14,000 ரூபாய். ஒருவர் தன்னிடம் இருந்த தொகையில் 14% நண்பருக்கு அளிக்கிறார். மீதி தொகையில் 25% தனக்காக செலவிடுகிறார். அவரிடம் தற்பொழுது ரூபாய் 1,290 மீதம் உள்ளது எனில் அவர் முதலில் வைத்திருந்த தொகை எவ்வளவு? ஸோ போன சமயம் மாதிரி தான். ஸோ மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த தொகை தெரியல. அவருடைய வருமானத்தில் 14%, அப்போ -14% நண்பருக்கு கொடுக்குறாரு. அப்போ மீதி வந்து 86%. 25% தனக்காக செலவிட. அப்போ 75% மீதி. மீதி தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1,290. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,290 இன்ட்டு 100/86 100/75. ஸோ 25 அடிச்சோம்னா 3, இது வந்து 4 வரும். இந்த 3 போட்டுங்க 1,290 அடிச்சிங்கன்னா 4 3 12, 3 3 9 0. அடுத்தது
இந்த 86க்கும் 100க்கு அடிக்கலாங்களா, இல்லை இதுக்கு ரெண்டுத்துக்கு அடிச்சுக்கலாம். 2ஆம் வகுப்பில் அடித்தா 43. சரி, 2ஆம் வகுப்பில் அடித்தா 2 வரும், 1 வரும், மீதி வந்து 215. சரி, 215 43க்கும் அப்படி அடிக்க முடியுமா? 43 வாய்ப்பால் அடிக்கலாம். 43 43 5 43 215. ஸோ 5 × 100 × 4. இப்போது மீதி எவ்வளோ பெருக்கலாமா? 5 × 100 × 4 500. அப்போ மொத்தம் வந்து 2000 ரூபாய். அவருடைய மொத்த தொகை, மொத்த வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய். ஸோ அதிலிருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, 14% நண்பருக்கு கொடுக்குறாரு. மீதி தொகையில் 25% வந்து தனக்காக செலவிடுறார். அப்போ மீதி தொகை வந்து 1290னா அவருடைய மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்.